ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற ஆனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 29/6/2025 அன்று சுக்கிர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார். அந்த ரிஷபம் என்பது காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடான, அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமரப்போகிறார். ஸோ இது எதுவரைக்கும் இருக்க போகுது அப்படின்னா 25/7/2025 வரை, அதாவது 27 நாட்கள் இந்த சுக்கிரனானது சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலும், சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலும், செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்திலும் பயணிக்கப் போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார் என்பதை டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீன ராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன், என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூரட்டாதி 4 நட்சத்திர பாதங்கள், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், ரேவதி 1, 2, 3, 4 ஆக இந்த 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள். பொதுவாக இந்த மீனராசி அன்பர்கள் நல்லவர்கள் என குருவினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களவா, குருமார்கள், குரு, ஆன்மீகம் இதில் எல்லாம் ஈடுபாடுங்கிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். ஸோ அப்பேற்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற 29/6/2025 அன்று இதுவரை தனஸ்தானத்திலிருந்து இப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ மீனராசி என்பர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 8க்குரியவன், அட்டமாதிபதியும் அதே சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரன் இப்போ 3ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார், ஸ்தான பலத்தோட. அப்போ என்ன நடக்க போகுது? பொதுவாக இந்த மீனராசி என்பர்களுக்கு சுக்கிரன் நல்லவரா அப்படின்னா சுக்கிரன் நல்லவர் இல்லை. ஏன்னா 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலிவேதனை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன் அல்லவா. ஸோ இப்போ ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார். அப்போ 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் உட்கார போகிறார். இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். கெட்டவன் தான், சுக்கிரன் நல்லது செய்யக்கூடியவன் இல்லை. ஆனாலும் அவர் அந்த 8ஆம் இடமான அந்த தன் வீட்டுக்கு 8 என்று சொல்லக்கூடிய அந்த வலிகளை உடைக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது இதுவரைக்கு அந்த வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, வருத்தி கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். 8ங்கிறது ஒரு வலி. எந்த வலியை நினைத்து வருத்தி கொண்டிருக்கிறீர்களோ, இது நடக்கலை, இது நடக்க மாட்டேங்குது, இது தடங்களாக இருக்குது, இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இருந்த விஷயங்கள் இப்போ அது சரியாகும், சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இப்போ அந்த ஹெல்த் பிரச்சனை சரியாகும். ஒரு சரியான ஆஸ்பத்திரி, சரியான டாக்டர் உங்களுக்கு அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ஜெயிக்கக்கூடிய அல்லது அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமையும். 8ங்கிறது ஒரு வலி, எதிர்ப்பு, பகை, இப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த பகை அப்படியே மாறப்போகுது. பகை, அந்த உங்களுக்கு பகை கொண்டிருந்தவங்க உங்களை விட்டு விலகி போக போகிறார், அல்லது நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி போக போகிறீங்க. இல்லை ஏதோ ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸாக இருந்த விஷயங்கள் அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை இருக்கும். அப்போ பொதுவாக இந்த சுக்கிர பெயர்ச்சி இந்த மீனராசி என்பவர்களுக்கு நன்மையை தர காத்து கொண்டிருக்கிறது. வழிகளை இப்போ வழி நிவர்த்தியாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. 8ஆம் இடம் என்பது வலிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம்தான்.
அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு தேடி வரும். சார், என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும்? வேலை இல்லை அப்படின்னு இருந்து தேடிக்கொண்டு அலைஞ்சு கொண்டு ஒரு 2 மாதங்களாக தவித்து கொண்டு இருக்கக்கூடிய மீனத்துக்கு நிச்சயமாக வேலை கிடைச்சிடும். திடீர்னு வேலை கிடைக்கும், திடீர்னு கூப்பிடுவாங்க, போய் சேரக்கூடிய தன்மை உருவாக்கும். ஒன்று வேலை, அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாமே உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிறோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுத்து விடும். அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் செல்லக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய, அல்லது டிராவல் செய்யக்கூடிய, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டிவிட்டி, வெளிநாட்டு கனெக்டிவிட்டி, அந்நிய மதத்தினருடைய கனெக்டிவிட்டி, அதர் மாநிலத்தினுடைய கனெக்டிவிட்டி, இப்படி ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அந்த வெளிமக்களோடு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது மீனத்துக்கு இயல்பாகவே இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் அமைந்துவிடும். 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானாதிபதி அங்கேயே வலுப்பெறுகிறார், ஸ்ட்ராங்காக உட்கார போகிறார். அப்போ 3ங்கிறது என்ன? தைரியம், வீரியம், சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ சகோதரர்களுடன் ஒரு இணக்கம், ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏதோ ஒரு வகை சகோதரர்களை நினைத்து செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியம். தைரியமாக வீரியத்துடன் எதையாவது ஒன்று எடுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது இருக்கும், வீரியத்தன்மை இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அது நல்லது தான். ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும், அல்லது அதுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அது நடந்துவிடும். அப்போ ஒப்பந்தங்கள் உண்டு, பிரயாணங்கள் உண்டு, சிறு தூர பிரயாணங்கள், எப்படியாவது கொஞ்சம் தூரமாவது டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை இந்த மீனத்துக்கு உருவாக்கிவிடும். விற்பனையாகும். சுக்கிரன் 3ஆம் இடம் என்பது வியாபாரம், நல்ல வியாபாரம் நடக்கும். வியாபாரத்துக்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க, அந்த வியாபாரம் எப்படி நடந்தால், எப்படி பண்ணுனா அது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மீனத்துக்கு உருவாக்கும். அப்போ சுக்கிரன் என்ன காரகத்துவத்தை கொண்டு இருக்கிறது அப்படின்னா, பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். முதல்ல இப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட அல்லது குடும்ப தலைவிகளுக்கு ஒரு இணக்கமான, ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சுக்கிரனுங்கிறது தான் சொகுசுக்கு காரகன். அப்போ சொகுசாக ஒரு ஆல்ட்ரு பண்ணணும், ஒரு வாங்கணும், குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களை செய்யணும், ஒரு நல்லது நடக்கணும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழணும், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் என்னென்னலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு வீட்டை வாங்கணும், அல்லது வீட்டு வாங்கி அந்த வீட்டை ஆல்ட்ரு பண்ணி அதை ரெடி பண்ணுறது, அல்லது வீட்டுக்கு வீட்டை கட்டுறதுக்காக ஒரு இடத்த வாங்கிறது, அல்லது வீடு கட்டலாங்கிற எண்ணங்கள், அல்லது வீடை வாங்கலாங்கிற எண்ணங்கள், இதெல்லாத்தையும் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் காரகத்துவம். வீட்டுக்கு காரக கிரகம் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அந்த காரகத்துவத்தை செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதே போல் வாகனத்துக்கு காரக கிரகமும் அதே சுக்கிரன் தான். அப்போ வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அல்லது மாற்றக்கூடிய யோகங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமாக அமையும். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த 29/6/2025 8/7/2025 வரை, ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். சூரியன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி 6க்குரியவன். கடனை பற்றி எண்ணங்கள், கடன் கேட்டால் கிடைக்கும், கடன் சார்ந்த விஷயத்தில் உங்கள் திங்கிங் ப்ராசஸ் ஓடிட்டுருக்கும், எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அல்லது படிக்கலாம் என்கின்ற எண்ண உணர்வுகளை கொடுக்கும். இதுவரைக்கும் அந்த எண்ணமே இல்லாதவர் கூட ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடாது, அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எழுதலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும்.
தந்தையை பற்றிய சிந்தனைகளை கொடுக்கும். தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அந்த 8/7/2025 20/7/2025 வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த சந்திரனுங்கிறது உங்களுக்கு 5க்குரியவன். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்களை ஓடும். அப்போ தான் உங்களுடைய குழந்தைகளை நலன், குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுக்கு படிப்புக்கு எது தேவையோ, எந்த கல்லூரியில் சேர்க்கணுமோ அதை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகளினுடைய வேலை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை பற்றியான எண்ண ஓட்டங்களை அந்த காலகட்டம் நிச்சயமாக அமைத்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ 20/7/2025 25/7/2025 வரை செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். இந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு பாக்யாதிபதி. அப்போது பாக்யாதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். லக் கிடைக்கும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா லக், தன பாக்கியம். ஏன்னா அதே செவ்வாய் தான் 2க்குரியவன். தனத்தை கொடுக்கும், தொழிலில் மேன்மை கொடுக்கும், தொழிலில் அபிவிருத்தி செய்யணுன்ற எண்ணங்களை கொடுக்கும், பட்டம், பதவி, கௌரவம், புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பணத்தை பற்றிய சிந்தனைகள், குடும்பத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள், ஒரு நல்ல பாக்கியத்துக்காக ஒரு கடவுளினுடைய அனுகிரகம், கோயிலுக்கு போகிறது, திருப்பணிகளை செய்வது, ஆன்மீக எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள், அதற்காக ஒரு உழைப்பை போடுவது. ஸோ இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். 5 உறவுகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம், குழந்தை உறவு, ஒரு உறவு உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகுது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும். ஸோ ஆக மொத்தம் சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு வழியை போக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக நிச்சயமாக அமையும். இப்போ சொன்னது ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்குது, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, வலிமையாக இருக்கா, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்தெந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன், பிராணநாதன் எப்படி இருக்குது, இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறப்பு, எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த படிப்பெடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.